Hi. Stage lighting வந்து ஒரு silent partner for any Bharatanatyam performance because it shapes the mood, focus and drama in that particular performance. So ஒரு பரதநாட்டியம் டான்ஸராக எப்படி இந்த ஸ்டேஜ் லைட்டிங்கை அவங்களோட அட்வான்டேஜுக்கு எடுத்துகிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸை இன்னும் எலவேட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் ஸ்டேஜ் லைட்டிங். ஸ்டேஜ் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரியை இன்றைக்கி நம்ம ஒட்டக்க போகிறோம் டான்ஸர்ஸ்க்காக. ஸோ இதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்குது, அதை டான்ஸர்ஸ் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு யூஸ் பண்ணி இன்னும் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு எப்படி இந்த லைட்டிங்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைப் ஸ்பாட்லைட். ஸ்பாட்லைட்டில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஸ்பாட்லைட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் ஸ்பாட்லைட். ஸோ இது வந்து என்னென்னா ஸ்டேஜோட சென்டரில் ஃபோக்கஸ் ஆகி ஒரு ரவுண்டு சர்க்கிள் மாதிரி ஒரு லைட் வந்து அந்த சென்டர் ஸ்டேஜில் விழும். ஸோ தேட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் ஸ்பாட்லைட். ரெண்டாவது டைப் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ ஸ்பாட்லைட். அதே சர்க்கிள் கண்டினியூஸாக அந்த டான்ஸர் மூவ் ஆகும்போது எங்கெல்லாம் மூவ் ஆகிறாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி போகும். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணி போச்சுன்னா இட்ஸ் கால்ட் ஃபாலோ ஸ்பாட்லைட். ஸோ இந்த ஸ்பாட்லைட் வந்து டான்ஸர்ஸ்க்கு வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ ஸ்பாட்லைட் அப்படிங்கிறது வந்து மெயின்லி வந்து ஒரு சென்டர் சப்ஜெக்ட், மெயின்லி சோலோ சப்ஜெக்ட் ஆர் சென்டர் சப்ஜெக்ட், அவங்கள மட்டும்தான் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இது நீங்கள் இந்த லைட் அடிக்கும்போது மோஸ்ட்லி நீங்கள் அந்த லைட்டோட ரேடியஸ்க்கு சென்டரில் நிற்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். நீங்கள் எய்தர் அதோட லெஃப்டோ ரைட்டோ நின்றுட்டிங்கன்னா ஒன் பார்ட் ஆஃப் யுவர் பாடி வில் கோ டார்க். ஸோ இதில் ஸ்பாட்லைட்டில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது அந்த ரேடியஸுக்கு சென்டரில் நீங்கள் நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த ஸ்பாட்லைட் வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சோலோ பர்ஃபார்மர் எய்தர் இப்போ வந்து ஒரு சஞ்சாரி பண்ணுறாரோ இல்லை வந்து ஒரு அபிநயம் கொடுக்குறாரு, ஒரு முக்கியமான போர்ஷன் வந்து எனாக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, திருஷ்டி ஒரு நிறைய அபிநயங்கள் காட்டிகிட்டு இருக்காரு, அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து இந்த மாதிரி ஸ்பாட்லைட் வந்து வைப்பாங்க. மெயின்லி போசஸ் பண்ணும்போது ஸ்பாட்லைட் கொடுப்பாங்க. இதே குரூப்பாக இருக்கும்போது கூட ஸ்பாட்லைட் கொடுப்பாங்க. ஸ்பாட்லைட்டோட சைஸஸ் வந்து அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் முன்னாடியே அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. செகண்ட் டைப் ஆஃப் லைட் ஃப்ளட் லைட். ஃப்ளட் லைட் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் ஈவனாக லைட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அது வந்து எல்லா இடத்துலையும் அந்த லைட் வந்து பிரகாசமாக எரியிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து குரூப் ஆஃப் டான்சர்ஸ் ஆடும்போது அவங்களுக்கு வந்து அவங்க மேலே வந்து ஓவர் ஷேடோ எதுவும் பண்ணாமல் எல்லோரும் ஈவனாக லிட்டாக இருக்கணும், ஈவனாக வெளிச்சத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறது பேர் தான் ஃப்ளட் லைட். நார்மலாக நீங்கள் வந்து அது ஒரு எல்லோவிஷ் கலரில் நீங்கள் வந்து நிறைய பார்க்கலாம். ஸ்டேஜில் கார்னர்ஸில் எல்லோ கலர்ஸில் 3-4 லைட் மேலே மாட்டியிருப்பாங்க. அதுதான் வந்து ஃப்ளட் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி குரூப் ஆஃப் டான்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த ஒரு அலாரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குரூப் ஆஃப் டான்சர்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட்டாக எல்லா ஸ்டேஜ் ஸ்டார்ட் ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் ஃபுல் பவரில் லைட் வந்து அடிச்சுட்டு இருக்கும். ஸோ இது பேர் தான் வந்து ஃப்ளட் லைட். ஸோ இந்த லைட் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த லைட்டை யூஸ் பண்ணுவாங்க. டெம்பிள் ப்ரோக்ராமில் இருந்தாலும் சரி, சபா ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் சரி, இந்த லைட்ஸ் தான் வந்து நார்மலி வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு லைட் ஒரு பர்சன் மேலே லைட் பட்டு அவங்களுக்கு ஷேடோ ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ஃப்ளட் லைட் வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃப்ளட் லைட் வந்து நீங்கள் வந்து குரூப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்பாட்லைட்டை தவிர்த்துட்டு ஃப்ளட் லைட்டை வந்து நிறைய யூஸ் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் கலர் எல்இடி லைட். இதை நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கலர் லைட்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு மூடை வந்து நம்ம வந்து எலிவேட் பண்ணி காட்டுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ரோஷம், ரௌத்ரம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு சிவதாண்டவம் அதை காட்டும்போது, ஒரு சூரசம்ஹாரத்தை காட்டும்போது அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயங்களை வந்து எனாக்ட் பண்ணும்போது we need a powerful light which can elevate that அந்த எக்ஸ்ப்ரெஷன். ஸோ ரெட் லைட் அந்த டைமில் வந்து ஒரு ரெட் கலரில் லைட் போடும்போது என்ன ஆகுறது அப்படின்னா அந்த
அந்த மூமெண்ட்டே அந்த 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 போர்ஷனே வந்து அந்த ட்ராமாவே வந்து இன்னும் பயங்கரமாக எலிவேட் பண்ணி காட்டும். அப்போது நார்மலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ரெட் லைட், இந்த நார்மல் லைட்ஸோட ரெட் லைட்டை ஆட் பண்ண சொல்லுவேன். ரெட் லைட் மட்டும் ஃபுல்லாக கொடுக்காம வெறும்னா அந்த நார்மல் லைட்ஸோட ரெட் லைட்டை வந்து ஆட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டான்ஸர்ஸோட அவங்க என்ன பண்ண வராங்கங்கிறது ஆடியன்ஸ்க்கு கிளியராகவும் தெரியும். அதே சமயம் இந்த ரெட் கலர் லைட் கொடுக்கறதுனால அது வந்து இன்னும் எலிவேட்டடாக ஆக்கி காட்டும். ஸோ நீங்கள் ஒரு கொரியோகிராஃபி பண்ணும்போதே நீங்கள் கரெக்டாக என்னென்ன போர்ஷனுக்கு எந்த மாதிரி ட்ராமா பண்ணும்போது, எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணும்போது என்ன மாதிரி லைட்ஸ் வேணுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஸோ இந்த நோட் டவுன் பண்ணிட்டு வர்றதுனால நீங்கள் டியூரிங் தி ஷோ நீங்கள் வந்து அந்த லைட்மேன்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறச்சே அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எந்த சபாவில் பண்ண போகிறீங்களோ அந்த சபாவில் என்னென்ன லைட்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய கொரியோகிராஃபியை அந்த லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக கான்ஃபிடென்ட்டாக சூப்பர் ஃபென்டாஸ்டிக்காக போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு லைட்டிங் ஒரு பெர்ஃபார்மன்ஸை எலிவேட் பண்ணவும் முடியும், அதே சமயம் டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக லைட்டிங்கை யூஸ் பண்ணுங்கள். லைட்டிங்கை ஜோக்காக எடுத்துக்காதீங்க. சரி, இந்த ஸ்டேஜ் லைட்டிங்கை வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. லைட்டிங் அப்படின்னாலே வெளிச்சம்னு அர்த்தம். ஸோ இந்த வெளிச்சத்தை எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ அங்கே நின்று ஆட பழகுங்க. ஸோ இதுக்கு தான் ஒரு ஸ்டேஜ் ரிஹர்சல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம். உங்களுடைய மனசில் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு ஸ்டேஜ் ரிஹர்சல் பண்ணணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு ஆகுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இதுக்கு தான் நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன் ஒரு ஆப்பை பற்றி. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இப்போ அந்த பார்க்கலன்னா அந்த வீடியோ டெஃபினட்டாக பாருங்கள். நான் இங்கே எங்கேயா லிங்க்கில் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஸோ அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணி பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. ஸோ ஜென்ரலாக எனக்கு ஸ்டேஜ் லைட்டிங்கை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, வெளிச்சம் இருக்கிற இடத்துல அதுக்கு சென்டரில் நின்று ஆட பழகுங்க. அதே மாதிரி ஸ்டேஜில் கேஃபர் டேப்ஸ் ஸ்டேஜோட சென்டரில் கேஃபர் டேப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நிறைய கேஃபர் டேப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டர் மார்க்கிங்கு ரைட் எக்ஸ்ட்ரீம், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம், பேக் எக்ஸ்ட்ரீம், ஃப்ரண்ட் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் எப்படி மார்க் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராமுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போய் லைட்மேனை கூப்பிட்டு அங்கே ஸ்பாட்லைட் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த லைட்டோட சென்டரில் நின்று நீங்கள் ஒரு கேஃபர் டேப் போடணும். நார்மலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டேஜில் ஒரு கேஃபர் டேப் ஒட்டியிருப்பாங்க. அந்த கேஃபர் டேப் தான் சென்டர் நினச்சிட்டு நிறைய பேர் ஆடுவாங்க. ஆக்சுவலி அது தப்பு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது சில டைமில் ஒர்க் ஆகாது. ஏன்னா பிகாஸ் அது வேறு ஒரு பர்ஃபார்மன்ஸஸ்க்காக அந்த டேப் ஒட்டப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸஸ்க்கு இப்போது ஒரு 10 குழந்தைங்க நீங்கள் ஆட போகிறீங்க, இதுக்கு முன்னாடி ஆடினவங்க 5 குழந்தைங்க ஆடுறாங்கன்னா அது வேறு விஷயம். நீங்கள் 10 குழந்தைங்க ஆடுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் அந்த ஸ்டேஜ் சென்டர் பண்ணி பசங்களை நிற்க வச்சுட்டு அந்த ஸ்பாட்லைட் போட வச்சு அங்கே எங்கே சென்டர் வருதுன்னு பார்த்துட்டு அங்கே காஃபர் டேப் ஃப்ரெஷ்ஷாக போடுங்க எவ்ரி டைம் உங்கள் ப்ரோக்ராமுக்கு. இதை ஒரு நிறைய பேர் சோம்பேறித்தனம் பட்டு பண்ணாமல் விட்டுறாங்க, சில பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கேஃபர் டேப் யூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸை இந்த லைட்டிங் ப்ராப்ளம்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். முக்கியமான விஷயம், எந்த இடத்துல லைட்டிங், எந்த மாதிரி லைட்டிங் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நிறைய டான்சஸ் நான் பார்த்துருக்கேன், குரூப்பாக ஆடும்போது ஸ்பாட்லைட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பாட்லைட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்பாட்லைட்டோட சர்க்கிள் இட்ஸ் a ஸ்மால் ஒன். அதில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 பேர் 4 பேரை அழகாக கம்ப்ரெஸ் பண்ணி நிற்க வைக்க முடியும். பட் ஒரு 10 குழந்தைங்க 12 குழந்தைங்க நிற்கும் போது ஸ்பாட்லைட் போட்டு போஸ்ட் பண்ணுறாங்க. அது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் ஆஃப் த குழந்தைங்க மட்டும்தான் லைட்டில் இருப்பாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் டார்க் ஜோனுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆயிடுதுன்னா, நீங்கள் அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ண அந்த போஸும் வெளியில் தெரிய போகிறதில்ல, அந்த குழந்தைங்களும் இருட்டில் வந்துட்டோங்கிற ஒரு பேட் ஃபீலிங்கோட வெளியில் வருவாங்க. ஸோ ஆஸ் அ குரு அண்ட் ஆஸ் அ டான்சர் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்போது எங்கிட்ட கேட்கலாம், ஸோ இப்போ ஸ்பாட்லைட் நான் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மினிமமாக ஒரு 2 பேர், ஒருத்தர் சோலோ ஒரு 2 பேர் ஆடுறாங்க அப்படின்னாங்கன்னா ஸ்பாட்லைட் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை விட்டு மற்றபடி கொஞ்சம் குரூப்பாக ஆடுறாங்க அப்படின்னாங்கன்னா இந்த ஸ்பாட்லைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. கம்யூனிகேட்டிங் டு த லைட்மேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்
நிறைய டான்சர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நானும் வந்து நிறைய ஷோஸில் நான் பார்த்துருக்கேன். சும்மா வந்து உட்கார வச்சுட்டு உட்காந்துட்டு இந்த லைட்டை போடுங்க, அந்த லைட்டை போடுங்க, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஜென்ரலாக எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது எதுக்காக அந்த லைட்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. சும்மா ஒரு கலர் லைட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலர் லைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்பவே தப்பு. நீங்கள் ஒரு டான்ஸராக கொரியோகிராஃப் பண்ணும்போதே அந்த மூடுக்கு என்ன மாதிரி லைட் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் மைண்டு கிடைக்கும். பிகாஸ் நான் முதல்ல சொன்னது தான், இப்போ ஒரு லைட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டான்ஸை எலிவேட் பண்ணவும் முடியும், அதே சமயம் டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியும். ஸோ இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு விளையாட்டான ஒரு விஷயம் இல்லை லைட்டிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஷோ பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக லைட்டிங்கோட அதே ஸ்டேஜில் ஒரு ரிஹர்சல் கண்டிப்பாக பார்த்துருங்க. without doing a rehearsal, never get on to that stage because it is going to be chaos. Final point, என்னதான் நம்ம வந்து லைட்டிங் அது ஒரு பியூட்டியான விஷயம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான ஒரு டிஃபெக்ட் இருக்க தான் செய்யுது. சம்டைம்ஸ் ஸ்டேஜில் லைட்டிங் டிம்மாக கூட செஞ்சிருக்கு. ஸோ லைட்டிங் அப்படிங்கிறது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரானிக்ஸ் பழுதாக செய்யும். ஸோ அது வந்து நம்ம கையில் இல்லை. கரண்ட் கட் ப்ராப்ளம் இருக்கும், அதுவும் நம்ம கையில் இல்லை. எப்போ கரண்ட் கட் ஆகும்? கரண்ட் கட் ஆச்சுன்னா ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க, பட் இமீடியட்டாக வராது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கட் ஆகிட்டு திருப்பி தான் வரும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் பேனிக் ஆகாமல் நீங்கள் ஆடிட்டே இருங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இட் இஸ் அ பிக் மோட்டிவேஷன் ஃபார் மீ. அதே சமயம் பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் எந்த வீடியோஸ் போட்டாலும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ பண்ணலாங்கிறது எனக்கு ஐடியா சொல்லுங்கள். ஐ வில் டூ அ தரோ ரிசர்ச் ஆன் இட். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே பண்ணுவேன், தெரியலன்னா டெஃபினட்டாக நான் பக்காவாக ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's Bala from Sollu Machi signing off. Bye.